ஷேய் எப்பா பிரம்மா பேசுகிறேன். இப்போ தமிழ்நாட்டில் விறுவிறுப்பாக பிடிச்சி பார்க்கான், பிடிச்சி இழுத்து பார்க்கான். குழுன்னு இருக்கா, இல்லை கஞ்சியாக இருக்கா, இல்லை டெம்பராக இருக்கா, இல்லை நீட்டமாக இருக்கா, இல்லை நீட்டமாக சுருங்குதான்னு இழுத்து சுருவி பார்க்கான் தமிழ்நாடு முதலமைச்சர். என்ன காரணம் தெரியுமா? இல்லை போட்டாரா, கணக்கு போட்டார், எல்லாம் பிடிக்காரு. இப்போ இந்த பத்திரம் போட்டது இப்போ தான் சென்னை மெட்ராஸில் வெடிக்கும். சென்னை மெட்ராஸ் டு கன்னியாகுமரி வரைக்கும் இப்போ வெடிக்கும். எல்லாம் ஜமீன் கணக்கு உள்ளே இருக்கா. இவன் பூரா அடிச்சிட்டான், ஒரே அடிப்பா பேப்பர். அந்தந்த மாவட்ட வாரி எம்எல்ஏ இருக்கானோ, எத்தனை இருக்கான், அந்த பத்திரப்பதிவில் எத்தனை பேர் இருக்கானோ அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு தெருவுக்கு கொடுத்துருக்கான். ஒவ்வொரு பத்திர வில்லு போட்டுன்னு. அப்போ என்னப்பா அர்த்தம்? இப்போ இவனுகளாக பத்திரம் அடித்து, இவனுகளாக விற்று, இவனுகளாக வென்று உள்ளே அடித்து பதிவு சார்பால் பதிஞ்சு இப்போ இடத்த விற்கான். அப்போ இது என்ன அர்த்தம்? அப்போ இராணுவம் போட்டது கரெக்ட் சரிதானப்பா? பத்திரம் விற்கிறவன், இந்த பத்திரம் மாதிரி அடித்து விற்கிறவன், பேப்பர் விற்கிறவன், பூரா புரோக்கர் பூரா சேல்ஸ் பண்ணது எல்லாம் இப்போ இந்த பத்திரம் வெளியில் விற்கானா பத்திரம், இது போலி பத்திரம்ப்பா. இதெல்லாம் அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க? நீதிமன்றத்தில் ஏதோ வருது நீதிமன்ற வழக்கு அப்படிங்கிற அந்த கேஸை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம கொடுத்தாச்சு, கணக்கு செல்லாது, எதுவுமே செல்லாது. சென்னை மெட்ராஸு சைவர் ஆக்கிட்டார். அவன் நாட்டு கொட்டை அடிக்க வேண்டியதான், பிபி ஊத வேண்டியதான், சிங்கி தட்ட வேண்டியதான், கொட்டு மேலே அடிக்க வேண்டியதான். என்ன ஏற்கனவே அந்த தொழில் பார்த்தவன் அதை தான் அடிச்சுக்கிட்டு இருப்பான். மைக்கை பிடிச்சி ஊதுவான், மைக்கை பிடிச்சி உரிவான், மைக்கை பிடிச்சி ஆட்டுவான், மைக்கை பிடிச்சி ஜங் ஜங்னு ஓட்டுவான். புரியுதா? முதலமைச்சர் பூரா முக்கால் சத்தியம் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும்.